தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா சம்மாம், யெகோவா ருவா, யெகோவா ராப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா சம்மாம், யெகோவா ருவா, யெகோவா ராப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் பற்றி பாடிடுவேன். ஆண்டவருடைய நாமத்தை மைப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவர் நல்லவர், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிருபை உள்ள பிதாவே ஸ்தோத்திரம், வல்லமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம், வரங்கள் உள்ள பிதாவே ஸ்தோத்திரம், மகிமைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவரே ஸ்தோத்திரம், ரட்சிப்பை கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம், இரக்கத்தை பாராட்டுகிறவரே ஸ்தோத்திரம், அன்பை ஆண்டவரே கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம், அன்பினாலே கிருபை பாராட்டினவரே சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சோத்ரம் 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 சோத்ரம். நன்றி நல்ல பிதாவே. உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரையிலே பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடும், ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய ஆவியானவர் இடைப்படும், ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய வல்லமை ஆண்டவரை வெளிப்படத்தக்கதாக கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கடைகளெல்லாம் மாற்றும், துரிதமாய் உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இன்றைக்கு ஆண்டவரை எங்களோடு பேசும். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது நீர் எங்களோடு பேசி எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எல்லா பகுதிகளிலும் பாடப்போகிற அருமையான பிள்ளைகள் மேலே உடைய அபிஷேகம் ஊற்றுவீராக, வாசிக்கிற பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக, ஆராதனை செய்ய போகிற பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக. அபிஷேக நாதரே தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற ஆண்டவரே ஊழியர்காரர் மேல் ஆண்டவரே ஊற்றுவீராக. ஆண்டவருடைய வல்லமையான கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். காணிக்கை பகுதியை ஆண்டவரே அபிஷேகத்தோடு கூட ஊற்றுவீராக. ஆண்டவரே எல்லா அறிவிப்பின் பகுதிகளும், சிறுவர் ஊழியம், மாலை ஆராதனை எல்லா பகுதிகளிலும் நம்முடைய வல்லமை இறங்கி, அபிஷேகம் இறங்கி, ஆவியானவரை அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளெல்லாம் அப்புறப்படுத்தும், கிருபையினால மூடும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால இந்த நாள் ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதனை
பாடிட பாத்திரமே துகவனே சுவிநாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துகவனே சுவிநாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததா சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினியோடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியோடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையும் மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கென்றதா சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இந்த வனாந்திரையால் திரையில் என்பராமேசு நம்மோடிருப்பார் இந்த வனாந்திரையால் திரையில் என்பராமேசு நம்மோடிருப்பார் போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவாம் வருமென்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவாம் வருமென்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சொத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ
ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா வல்லமாய் உண்டு உண்டு அற்புத வல்லமாய் இயேசுவே இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமாய் உண்டு உண்டு அற்புத வல்லமாய் ஆட்டுக்கூட்டு என்ற இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று முப்பர்வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே முப்பர்வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை இயேசு என் பரிகாரி இன்ப இயேசு என் பரிகாரி என்ன துன்பங்கள் வந்தாலோ இன்ப ராஜா என் பரிகாரி இயேசு என் பரிகாரி இன்ப இயேசு என் பரிகாரி என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசுயா சரணம் தேவாதி தேவனுக்கு சரணம் ராஜாதி ராஜனுக்கு சரணம் தேவாதி தேவனுக்கு சரணம் ராஜாதி ராஜனுக்கு சரணம் ஔயாவிய சரணம் பரிசுத்தாவிய சரணம் தூய ஆவிய சரணம் பரிசுத்தநாதா சரணம் 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 அல்லேலூயா தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் தேவா சரணம் ராஜா சரணம் ராஜா சரணம் இசையா சரணம் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே 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 வரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை
தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே உம்மை நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆமென், ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஓ ஆராதனை 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 ஆராதனை. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. வழி நடத்தும் வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசோ விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. சிறப்படுத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. நிலை பெறாத மூளை கல்லே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. எப்போதும் இயேசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. ஏத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. ஏத்தனை இன்பமே உந்த சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. சொல்லுவோமா? நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. இந்த காலகுமாரா தேவகுமாரா என்று நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. சொல்லுங்க. என்ன மறந்தா எங்கே போவேனா.
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. சொல்லுவோம், தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போயினா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நம்ம சொல்லுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென், ஆமென். பரிசுத்த தேவனாம் இயேசுவை எல்லாரும் பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை ஆமென். சகோதரர் எல்லாம் பணிந்தே சகோதரி தொழுதுவோம். ஆமென், ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, நன்றி சொல்லுவோம். மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென், ஆமென். ஒருவரும் சேரா ஒளியில் ஆமென். வாசம் செய்பவரே, சேர்ந்து பாடுவோம் எல்லாரும். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியை தந்துமே விலையில் வாசம் செய்யும். ஆமென், ஆமென். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஐயா, கை தட்டி பாடு ஐயா. பொருள் நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆமென். மகிழ்வுடன் தொழுதிடுவோம். வாலிப சகோதரியை கை தட்டி
தொழுதிடுவோம். என்னுள்ளம் தேவன் வழியுதே வீசனை ரட்சித்தானா நாடி பாடுவே. எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் துணையவரே ஜீவிக்கிறார். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. சொல்வாரே முப்பர்வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி நடந்து கொண்டாங்க. இன்னொரு 5 ஸ்திரீகள் புத்தி இல்லாதவர்களாக நடந்து கொண்டாங்க. இந்த செய்தி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புத்தி உள்ள ஸ்திரீகளுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு இந்த செய்தி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, ரொம்ப நாட்கள் எனக்கும் ஒரு சில கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஏன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, எதற்காக ரட்சிக்கப்பட்டீங்க, என்ன காரணத்துக்காக ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அநேகர் சாட்சியை சொல்லும்போது, நான் பாவத்தில் இருந்தேன் ரட்சிக்கப்பட்டேன். அநேகர் எனக்கு ஒரு பெரிய வியாதி இருந்தது, நான் என்ன பண்ணேன், ஜோ பண்ணார், ஒரு பாஸ்டர் வந்து ஜோ பண்ணார், கர்த்தர் அந்த வியாதியை மாற்றினார், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன். நிறைய பேர் சில கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு இடத்துல கேட்டோம், எங்களுக்கு அது பிடிச்சிருந்தது, அதனால் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப வறுமையில் இருந்தோம், கர்த்தர் எங்களை என்ன பண்ணினார், ஆசீர்வதித்தார், அதனால நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதே போல தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, யோவானுடைய யாரும் எடுக்க வேண்டாம், யோவான் 14வது அதிகாரத்தில் நான் போய் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்கிற ஒரு வார்த்தை அவர் சொன்னார். சொன்ன உடனே தோமாவுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி புறப்பட்டு வந்தது. என்ன மாதிரி நீங்கள் எங்களை விட்டு எங்கே போகிறீங்க, என்ன ஆயத்தம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தினார். ரொம்ப முக்கியமான செய்தி. எல்லாருக்குமே தூக்கம் வந்துடும். தூங்குறவங்க என்ன பண்ணுங்கள், அப்படியே தூங்குங்க. என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் நம்ம ஆராதிக்கிறோம், எதற்காக இந்த பாடுகள் வேதனை, எதற்காக ஊழியம் செய்கிறோம், எதற்காக வேதனையோடு பாடுகளோடு சபையை நடத்தி கொண்டிருக்க, எத்தனையோ தடைகள், எத்தனையோ பிரச்சனைகள். இந்த கேள்வியெல்லாம் தோமாவை போல நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நாங்கள் ஆராதிப்பதற்கு காரணமே ஒரு நாள் வரும், எங்களுக்காக ஒரு வீட்டை கர்த்தர் ஆயத்திருக்கிறார், அவர் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு போவார் என்கிற அந்த வாக்கு தத்துவத்துக்காகத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பாடுகள் பட்டு இருக்கோம், வேதனைகள் பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வருகையை குறித்து தானே ஒரு நிறைய செய்திகள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். அவருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும், அநேகர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வருகை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அநேகர் 2000 ஆண்டுக்கு முன்பு அநேக பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா, 2000 கர்த்தருடைய வருகை இருக்கும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணாங்க. அது போயிட்டு ரெண்டாவது இப்போ கூட கடந்த வருடம் சில ஊழியர்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க, கர்த்தருடைய வருகை அக்டோபரில் இருக்க போகுது, எல்லாம் ஆயத்தமாகுன்னு சொல்லிட்டு அநேக ஊழியர்கள் ஆயத்தம் பண்ணாங்க. இப்போ கர்த்தருடைய வருகை யாருக்குமே தெரியாது, எப்படி வருவாருங்கிறது யாருக்குமே. வேதம் தெளிவாய் நமக்கு அவரே சொல்லிவிட்டு போன ஒரு வார்த்தை, திருடனை போல வருவேன். திருடனை போல வருவான்னு சொல்லி லெட்டர் போட்டு என்ன பண்ண மாட்டான், கண்டிப்பாக வரமாட்டான். என்றைக்காவது அப்போது ஒரு ஆயத்தம் என்பது முன்னாடியே சொல்லிட்டா நம்ம ரெடி ஆகிடுவோம். ஒரு திருமணத்துக்கு ஆயத்தமாகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த திருமணம் இந்த மாதம் 20ஆம் தேதினா நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம இப்போமே ரெடியாக ஆரம்பிச்சிடுவோம், ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம், மண்டபத்தை புக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அந்த டேட்டு தெரிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து இப்பொழுது வருவார் என்று ஒரு டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா
அவர் அது ரகசியமாய் வைத்திருக்கிற பரலோகத்தினுடைய பொக்கிஷமாய் இருக்கிறபடினால் யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ம இப்போ வருவார், அப்போ வருவார், இப்போ வந்துடுவார், அப்போ வந்துடுவார், நிறைய பேர் நம்ம ஏமாற்றுவார்கள். அது இந்த வருகை மட்டும் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிதாவானவருக்கு மட்டும்தான் தெரியும். ராமன் சொல்லுங்க எல்லாருமே. அவர் அந்த வருகை நாளை தீர்மானித்திருப்பார். 2 வருகை குறித்து வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று ரகசிய வருகை. ரகசிய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது நல்ல வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். 4வது அதிகாரம் 16-17 வசனம் இந்த ரகசிய வருகை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. ரகசிய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரகசிய வருகை ஒரு மின்னலை போல இருக்கும். அது எதற்காக அவர் வருகிறார் என்று சொன்னால், அவர் தீர்மானித்த, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக அவர் வருகை ரகசிய வருகை. இந்த பரிசுத்தவான்கள் அது நீயோ நானோ யாருன்னு அவருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில பரிசுத்தவான்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இல்லை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதை குறித்து நமக்கு நிறைய வேத ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அவருடைய பார்வைக்கு யார் பரிசுத்தவான்களோ அவர்களை எடுத்துக்கொண்டு போவதற்காக ஒரு ரகசிய வருகை கர்த்தர் வருவார். இது எப்படி இருக்கும்னா ஒரு மின்னலை போல இருக்கும். ஒரு மின்னலை போல, ஒரு மின்னல் எப்படி மேற்கிலே தோன்றி கிழக்கிலே மறையுமோ அதே போல அவருடைய வருகை இருக்கும். அவருடைய வருகை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த வருகையின் போது வேதம் அவ்வளவு தெளிவாய் நமக்கு 2ஆம் வருகை, அந்த ரகசிய வருகை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது போல 2ஆம் வருகையும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ரகசிய வருகை எப்படி ஒரு மின்னலை போல வந்து அவர் பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டு போகிறாரோ அதே போல 2ஆம் வருகையிலே பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து மீண்டும் வருவார். இது மின்னலை போல இருக்கும். நீங்களும் நானும் எதற்காக ஆராதிக்கிறோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எதற்காக காணிக்க போடுறோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எதற்காக சண்டே போய் ஓய்வு நாளில் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசாரிக்கிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், அந்த மகிமையை செலுத்துகிறோம், வீட்டில் ஜெபிக்கிறோம், ஏன் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்கிறோம்? இதெல்லாம் எதற்காக அப்படின்னு கேட்டா, ஒன்று ரகசிய வருகளை நீயும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், இல்லையேல் அவருடைய 2ஆம் வருகையில கட்டாயம் நீயும் நானும் கட்டாயம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. 2ஆம் வருகை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவர் பரிசுத்த யூதா 1:15 தெளிவாய் அதை நமக்கு சொல்கிறது. இது ரொம்ப ஒரு பேசிக் தான். இதை நமக்கு ஒரு சின்ன செய்திக்கு முன்னாடி ஒரு முன்னுரை போல அதை கொடுத்துட்டு இருக்கிறேன். ரகசிய வருகையில் எப்படி ஒரு மின்னலை போல வருவாரோ அதை 2ஆம் வருகையில் அப்படி இருக்காது. அது 2ஆம் வருகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ரொம்ப நேரம் இருக்கும், ரொம்ப நேரம் நடக்கும். அது 2 பக்கமும் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளையும் தெரிந்து கொள்ளப்படாத பிள்ளைகளையும் அவர் பிரித்தெடுப்பார். பிரித்தெடுத்த பின்பு அவருக்கு சொந்தமான அவருடைய பிள்ளைகளை அவர் தெரிந்து கொண்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. இந்த 2 வருகைக்குமான வித்தியாசம் நிறைய கொடுக்கப்பட்டு, ரகசிய வருகை என்பது பூமியிலிருந்து பரிசுத்தவான்கள் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நிகழ்ச்சி. மத்தேயு 24, 27, 30, 40, 41 வசனங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. 2ஆம் வருகை பரிசுத்தவான்களோடு பூமிக்கு வருகிற ஒரு பெரிய நிகழ்ச்சி. எப்படி நிச்சயதார்த்தத்துக்கு எப்படி போவோம்? எல்லாமே கவனிக்கிறீங்களா? கேட்குதா? புரியுதா நான் சொல்றது? நிச்சயதார்த்தத்துக்கு எப்படி போவோம்? ஒரு 10 பேரோடு கூட போவோம், இல்லை 20 பேர் 50 பேரோடு கூட போவோம். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக 2 பேரும் ஒரு திருமண காரியத்திற்கான அந்த ஆயத்தங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் டெப்த்தாக போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு சிம்பிளாக அழகாக பண்ணிட்டு போவாங்க. ஆனால் திருமண காரியம் அப்படி இருக்காது. திருமண காரியம் வித்தியாசமாக நடக்கும். இப்போ இதில் 2 ரகசிய வருகை பொழுதிலே இருக்கும் என்று 1 கொரிந்தியர் புத்தகம் 15:51 நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அதை மத்தேயு 24, 27 அது ஒரு நொட்டி பொழுது, அது ஒரு மின்னலை போல வருவார். நீயும் நானும் கண்களில் கூட பார்க்க முடியாதபடி இருக்கும். ஆனால் பரிசுத்தவான்கள் அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ரகசிய வருகை எப்படி இருக்கும்? 2ஆம் வருகை பல மணி நேரம் உண்டாயிருக்கும். இதற்கு பின்பு நிறைய வேத புஸ்தகத்தினுடைய காரியங்களை, உபத்திர காலம், ரகசிய வருகை குறித்து வேதம் சொல்லுகிறது போல கோபாக்கினை, 1000 வருட அரசாட்சி, புதிய எருசலேம், மின்னலை போல வருகிற காரியங்களாக இருக்கட்டும், உபத்திர காலமாக இருக்கட்டும், புதிய பூமி, புதிய வானம், இது எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எதற்காக இந்த ஆராதனை? நான் ஒரு வீட்டை போய் ஆயத்தம் பண்ணுகிறேன் என்கிற அந்த வார்த்தைக்காக தான் நீயும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் ஒன்றுமே இல்லை. நேற்று ஒரு இரவு சந்தித்த அநேகரை இன்றைக்கு என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல.
ஒரு திருமணத்திற்கு போயிருந்தேன். அந்த திருமணத்தில் என்னுடைய ரொம்ப நீண்ட நாட்கள் நண்பர் அவர். நான் ஊழியத்திற்கு வந்த பின்பு அவரை மீட் பண்ணவே முடியல. ஆனால் அந்த திருமணத்துக்கு அவர் வந்திருந்தார். திருமணத்துக்கு வந்திருந்ததுனால அவரை மீட் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. 2 பேரும் ரொம்ப நேரம் வெகு நேரம் பேசி கொண்டிருந்தோம். ரொம்ப நேரம் பேசிட்டு ஒரு 9:30க்கு நான் அங்கேருந்து என்னுடைய வாகனத்தில் புறப்பட்டு என்னுடைய வீட்டிற்கு போய் சேர்ந்து செபிச்சுட்டு என்னுடைய பெட்ரூமுக்கு போயிருக்கிறேன். ஃபோன் வருது, இதுபோல் அவர் மரித்து போனார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா ஜஸ்ட் இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்பு சந்தித்து பல மணி நேரம் அவரோடு கூட என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இப்போ அவர் என்ன இல்லை, கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய நங்கூரம் எது அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு பரலோகத்தில் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. பணத்தின் மீது நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம், பொருள், நகை போடாத, இதை பண்ணாத, அதை செய்யாத, ட்ரெஸ் இப்படி போடு, இதை இப்படி பண்ணு, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் தான் பரலோகத்துக்கு போவாங்க. இதெல்லாம் கிடையவே கிடையாது. யார் கர்த்தருடைய பரிசுத்தத்தை தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பார்வைக்கு, உன்னுடைய பார்வைக்கு, என்னுடைய பார்வைக்கு இங்கே ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, பாஸ்டர் இன்பநாதன் ஐயா என்ன பார்த்து என்ன சொல்லுவார், ஐயா நீங்கள் ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லவங்கடா என் பார்வைக்கு. இங்கே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பார்த்து என்ன சொல்லுவீங்க, நான் என்ன செயினாக்கவா வந்துருக்கேன், நான் இல்லையே, பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன், பாஸ்டர் ஜேக்கப் ரொம்ப நல்லவர், பிரசாத் தேவசர்மன் எல்லாமே. ஆனால் இந்த பார்வை கர்த்தருடைய பார்வைக்கும் இதுக்கும் வித்தியாசப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வித்தியாசப்படலாம். ஒருவேளை நான் பார்க்கறது போல என்னுடைய கர்த்தர் பார்க்க மாட்டார். நீயும் நானும் மற்றவர்களை பார்க்கறது போல கர்த்தர் பார்க்க மாட்டார். இங்கே இந்த சர்ச்சு, அந்த சர்ச்சு, அவர் இவர், இந்த பாஸ்டர் சபைக்கு போகிறவங்க, அங்கே போகிறவங்க, இங்கே போகிறவங்க, இதெல்லாம் பற்றியும் குறிப்பிடப்படவே இல்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய கண்களுக்கு யார் பரிசுத்தவான்கள், அவருடைய கண்களுக்கு யார் நன்மை செய்தவர்கள், அவருடைய கண் யார் அவரை மகிமைப்படுத்துகிறவர்கள், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ராமன் சொல்லுங்க. அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற 3 கூட்டங்களை குறித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கத்தில் சொல்ல போகிறேன். ஒன்று, வெளிப்பாடு விசேஷம் 7வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நீங்க அது முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேரை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அந்த 1,44,000 பேர் என்பது அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் யாக்கோபினுடைய பிள்ளைகளாகிய 12 பிள்ளைகளை குறித்து, 12 கோத்திரங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இவர்கள் ஒவ்வொரு கோத்திரங்களாக நம்ம பார்த்துட்டு 9வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் சத்தமா வாசிங்களேன், சத்தமா வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் சபை நம்மை அலங்கரிப்பது காரணமே இதுதான். ஏன் சபை மிகப்பெரிய அலங்காரம் கேட்டால், எப்படி ஒரு பியூட்டி பார்லருக்கு நம்ம ஒரு ஷாப்புக்கு முடியெல்லாம் வளர்த்து போட்டு ரொம்ப அலங்கோலமாக அந்த முடிவெட்டு கடைக்குள்ளே போனதுக்கு அப்புறமா நம்மளை அவன் என்ன பண்ணுறான், அவன் கண்ணாடி எடுத்து காட்டுறான். அவன் எடுத்து காட்டி, பிரதர் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அவன் வெட்டுறான். அந்த முடியை என்ன பண்ணுறான், முடியை வெட்டுறான். வெட்டி அதை இப்போது முன்னாடியெல்லாம் ஆண்கள் தான், பெண்கள் தான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போ ஆண்களும் என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறையா. நீங்கள் பியூட்டி பார்லர் முன்னாடியெல்லாம் முடிவெட்டு கடையில் போனால் போய் உட்காந்தோம்னா நம்ம மண்டை சைஸுக்கு அவரே வெட்டிடுவார். எங்கள் ஊரில் தங்கச்சின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அழகாக என்ன பண்ணுவார், போய் உட்காந்திங்கன்னா ஒன்றுமே சொல்ல வேண்டாம், நம்ம தலை சைஸ் அவருக்கு நல்லா தெரியும், கரெக்டாக வெட்டி அனுப்பிடுவார். இப்போ நீங்கள் போனீங்கன்னா நமக்கே அவன் கேட்குறான், ஆனால் நீங்கள் லேசாக கருப்பாக இருக்கீங்கண்ணே, லேசாக இல்லை நல்லாவே கருப்பாக இருக்கிறோம், லேசாக கருப்பாக இருக்கிறீங்கண்ணே, ஒரு ப்ளீச்சிங் பண்ணுறீங்களாண்ணே, அதை பண்ணுறீங்களாண்ணே, இதை பண்ணுறீங்களாண்ணே, முடியெல்லாம் அப்படியே என்னென்னமோ பண்ணி கலரிங் பண்ணுறீங்களாண்ணே, அதை பண்ணுறேன், எப்பா வெட்டுப்பா போதும்பா அப்படிங்கிற லெவலில் இருக்கும். பெண்கள் ஒரு முடிவெட்டு கடைக்குள்ளே போகும்போது ஒரு அழகு எப்படி சொல்கிறது, அலங்கோலமாக உள்ளே போவோம். அவன் வெட்டி நம்மளை அப்படியே ஷேப் பண்ணி அழகாக கொண்டு வந்து கண்ணாடி எடுத்து காட்டுவான். இப்போ எப்படி இருக்கீங்க பாரு. ஒரு சபை அதனுடைய பணி என்ன அப்படின்னா, உன்னையும் என்னையும் பரலோகத்தில் போய் நிற்பதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கான சில அலங்காரங்களை செய்கிற இடம்தான் சபை. ராமேன் சொல்லுங்க. நீ அசுத்தத்தோடு பரிசுத்தம் இல்லாமல் பாவத்து சாக்கடைக்குள்ளே கிடந்து பண்ணி மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லாத பலரை கொண்டு வந்து அவர்களை அலங்கரித்து பரலோகத்திற்கு இவன் போவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறான் என்று கர்த்தருக்கு முன்பாக போய் நிறுத்துகிற இடப்பேர் தான் சபை. ராமேன் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. அதை வாசிங்க, அப்படி வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும், இந்த ஜாதி அந்த ஜாதி நிலம், இங்கே தான் அதெல்லாமே பிரிவு. அங்கே எல்லா ஜாதிகளிலும் வாசிங்க, எல்லா கோத்திரங்களிலும், ஜனங்களிலும்,
பாசக்காரர்களும் இருக்கிறதான ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் யோவான் பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய கூட்டம். அது சகல ஜாதிகளில். நீங்கள் அநேகர் பிரசங்கம் பண்ணுகிறது இப்போது கூட எல்லாம் இஸ்ரேல் 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 அங்கேயே தீர்க்கதரிசிகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே மட்டும் கர்த்தர் இல்லை, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களின் மத்தியிலும் கர்த்தர் வாசம் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க திருவெற்றியூர் பகுதியை இஸ்ரவேலை எப்படி கர்த்தர் நேசிக்கிறாரோ அதே போல திருவெற்றியூர் ஜனங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். அதுல எந்த அளவும் குறைவே கிடையாது. அன்றைக்கு ஒரு பாஸ்டர் எனக்கு கூட சொன்னார், அண்ணா இஸ்ரேல் யுத்தத்தில் அவங்க ஜெயிச்சாதானே நம்ம ஜெயிச்சது மாதிரி. ஆனால் எதிரில் இருக்கிறவன் சாகுறானே அது இயேசு கிறிஸ்துனுடைய நிச்சயமான காரியம் அல்ல. ஒருவன் மரித்து போவதற்காக அவர் சிலுவையில் மரித்து போகல. அவன் ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக அவர் சிலுவையில் மரித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவன் செத்து போவது அவருக்கு நிச்சயம் கிடையாது. ஒருவன் மரித்து போய் அவன் நரகத்திற்கு போவதற்கு அவருக்கு என்ன கிடையாது, அவருக்கு சித்தம் கிடையாது. அந்த சித்தத்திற்காக அவர் பூமிக்கு வரல. உன்னையும் என்னையும் ரட்சிப்புக்குள் அழைத்து கொண்டு போய் நேர பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே எத்தனை பிரிவுகள், எத்தனை ஜாதி, எத்தனை பிரச்சனை, எத்தனை ஒரு சபைக்கு போகணும்னா அந்த பாஸ்டர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் எப்படி நான் செய்தி எடுத்துகிட்டு வரேன்? சிஎஸ்சிக்கு ஏற்ற போல ஒரு செய்தி, சல்வேஷன் ஆர்மி போனால் அங்கே ஒரு செய்தி, ஈசிஐ போனால் அங்கே ஒரு செய்தி, இப்போ இங்கே பெந்தகோஸ்தே சபைக்கு போகும்போது இங்கே செய்தி. இப்போ எங்களை மாதிரி சுவிசேஷர்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னென்னா ஒரு சில நேரம் நாங்களே நடிக்கிறோமாங்கிறது மாதிரி இருக்குது எங்களுக்கு. உண்மைதான், நான் அக்செப்ட் பண்ணுறேன். என்னென்னா நான் சிஎஸ்ஐ போகும்போது அங்கே என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அப்படியே மெல்லிய சத்தத்தினால் ஜனங்களை அப்படியே அசைவாடை பண்ணி அப்படியே அவங்கள தூங்க வைக்க வேண்டியதாக இருக்குது. பெந்தகோஸ்தே சர்ச்சு போகும்போது இப்போ அவள் கேட்டு வந்தா, எங்கள் ஒய்ஃபோட தம்பி பொண்ணு தான் அவள். ஒரு 40 நாளாக பாஸ்டிங் மாதிரி என் கூடவே இருக்காவா. ஊர்லேருந்து எங்களை பார்க்க வந்தவங்க ஒரு 40 days என் கூடவே இருந்துட்டுருக்குறா. வரும்போது என்கிட்ட கேட்டா, என்ன கேட்டா அப்படின்னா, ஏன் இந்த பெந்தகோஸ்தே அவங்களாம் ஊன்னு கத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இங்கே இப்படி கத்தணும், அங்கே போய் அமைதியாக இருக்கணும். இன்னொரு இடத்துல போய் மீடியமாக கத்தணும், இன்னொரு இடத்துல போய் இன்னும் சத்தமாக. என்னென்னா நம்ம இங்கே அநேக சபைகளாய் பிரிந்து கிடக்கிறோம், அநேக பாஷைக்காரர்களாய் பிரிந்து கிடக்கிறோம், அநேக ஜாதிகளாய் பிரிந்து கிடக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஜாதி இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லார் இருதயத்துக்குள்ளும் கிடக்குது. எல்லா இடத்துலையும் கொஞ்சமாவது வெளியே என்ன பண்ணிடுது, பண்ணிடுது. கிறிஸ்துவர்கள் தான் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் பையனுக்கு பார்க்கணுன்னு நம்ம ஆளுங்களில் பாருங்கண்ணே அப்படின்னு வையா போன முதல்ல ஜாதி பார்க்குறவன் கிறிஸ்துவனே கிடையாது அவன். ஏன்னா இங்கே என்ன சொல்லப்படுது தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் வந்து பரலோகத்தை சுதந்திரித்து கொண்டான் என்று சொல்லவே இல்லை. சகல ஜாதிகளிலும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரையும் பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக எனக்காய் அவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அவ்வளவு தெளிவா சகல ஜாதிகளிலும் என்ன கூடாத படிக்க அநேக ஜனங்கள். நீ எண்ணவே முடியாது. எப்படி வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ண முடியாத அளவிற்கு இருக்குமோ அதே போல என்ன கூடாதபடிக்கு அநேக ஜனத்தை யோவானுடைய கண்கள் அதில் பார்த்தது. அப்பொழுது அவர்கள் மகா சத்தம் விட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அதனாலதான் சபையில் எப்பொழுதுமே பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிற காரியம், காரியத்தில் சபை ஸ்தானத்தில் கர்த்தர் மட்டும்தான் மகிமைப்படணும். ஆமென் சொல்லுங்க. இது ஏன்னா அவர் மட்டும் மகிமைப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் தான் நீயும் நானும். நீ எந்த மகிமையை கொடுப்பதாக இருந்தாலும் அதை கர்த்தருக்கு கொடு. எந்த ஊழியக்காரனும் அந்த மகிமையை கொடுக்காத. போன ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில் அங்கேருந்து கார்லேருந்து இறங்கும் போதே ஒரு சின்ன பிள்ளைங்களை வச்சு பூ போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சிந்தனை ஃபுல்லாக இந்த கொண்டு போவாங்க பாருங்க, பாடி எங்கடா கூட்டு போறீங்க. சில நேரங்களில் இவங்களே நம்மளை பரலோகத்துக்கு போக முடியாமல் தடுத்துருவாங்க. சில நேரங்களில் விக்கிரகங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை தான் எடுத்துக்கொண்டு பிதாவை தள்ளி வச்சிருவாங்க. அவருக்கான அந்த மகிமையை, பிதாவுக்கான அந்த மகிமையை விக்கிரகங்களுக்கோ மற்றவர்களுக்கோ ஒருபோதும் விட்டுக்கொடேன் என்று கர்த்தர் பேசுகிறார்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்த ஒரு கூட்டம். இங்கே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை அங்கே மகிமைப்படுத்த முடியும். இங்கே கிறிஸ்துவை மட்டும் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டு பரலோகத்தில் நித்தியமாய் அவர் மகிமைப்படும்படியாய் கூடவே வைத்துக் கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. இவர்கள் யார்? தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஒரு கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்கள் எல்லாருமே. இது நீயும் நானும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதைத்தான் பரலோகத்தில் போய் செய்ய போகிறோம். இது இங்கே எதுக்கு ஆராதனைன்னு கேட்டால், நீங்கள் எப்போவுமே நமக்கு மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ 3 வருஷமோ ஒரு இடத்துல போட்டு ஒரு ப்ராக்டிஸ் கொடுப்பான். அவன் ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கப்புறமா கூட்டிகிட்டு போய் அங்கே மிலிட்ரியில் விடுறான். அப்போ தான் எதிரியை நீ என்ன பண்ண முடியும்? நீ வீழ்த்த முடியும். இங்கே ஒரு ப்ராக்டிஸ். இப்போ நீ பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே நீ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. என்ன ப்ராக்டிஸ்ன்னு கேட்டால், அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ துதியை செலுத்தணும், நீ மகிமையை செலுத்தணும். நல்ல ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் அவர் ஒருவருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. அதில் மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, யோவானை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? அதனால தான் சபையில் எப்பொழுதுமே சத்தியத்தை போதிக்கணும்னு சொல்றது. ஏன்னா சத்தியம் தான் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய். ராமன் சொல்லிக்கிட்டே இருங்க எல்லாருமே. ரொம்ப சத்தியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சத்தியத்தை விட்டு விலகி போகாது. ஒருவேளை ஒரு பாஸ்டர் சத்தியத்தை விட்டு விலகி வேற ஒரு காரியத்தை, இல்லை உலக காரியத்தை, வேற இன்னைக்கு நிறைய சபைகளில் வெறும் உட்கார்ந்துருந்து ஒரு மணி நேரம் பாஸ்டர்ஸ் ஸ்டாண்டப்ஸ் காமெடின்னு கிடையாது. அவர்கள் சத்தியத்தை போதிக்க அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியமாக போதிக்கணும். அது இருக்குன்னா இருக்கு, இப்படிதான் இருக்கு வேதத்தில், இப்படிதான் செய்யணும். ஏன்னா ஒரு பெரும் திரளான கூட்டத்தை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிற மிகப்பெரிய பொறுப்பை, மிகப்பெரிய பாரத்தை கர்த்தர் ஊழியர்கள் தலை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வரல தானே. இன்னைக்கு ஈவினிங் கர்த்தருடைய வருகை இருக்கும்னா இவங்களுடைய நிலைமை என்னங்கிறது பாஸ்டருடைய இருதயம் அப்படியே வேதனைப்பட்டுட்டே இருக்கும். நம்ம என்ன சிந்தனை பண்ணுவோம்னா, ஐயோ கூட்டம் குறைச்சுன்னா காணிக்கை கம்மியாக இருந்து இவர் பதட்டப்படுறாரு அப்படின்னு நம்ம மனசில். ஏன்னா மனுஷ தானே. காணிக்கை குறைஞ்சிரும், ஐயோ கூட்டம் குறைஞ்சிருச்சு, பாஸ்டர் அப்படியே என்ன பண்ணுறாரு, அப்படியே இது பண்ணுறாரு, அப்படிங்கிறது மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இருதயம் என்னன்னா, அடுத்த நொடி கர்த்தருடைய வருகை இருக்குமே ஆனால் இந்த ஜனங்களுடைய நிலைமை என்னங்கிறத யோசித்து அந்த இருதயம் பாரப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. இந்த வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்ட இவர்கள் யார் என்று சொல்லி கேட்ட உடனே அவன் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவனே உமக்கே தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். இவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் ரொம்ப பாடுகள். நீ கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டால் நீ ஒருபோதும் கலங்கி போகாத. நீ கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுவாயானால் நீ பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நீ கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டால் கட்டாயம் இந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. இவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த வேதனையிலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா சிலுவையின் பாடுகளுக்கு நிகரான பாடுகளை அனுபவிக்க தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். அதனால தான் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இரத்த சாட்சியாய் மரிக்கும்படியான கிருபையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. கிறிஸ்துவம்னா என்ன தெரியுமா? அவன் மரணத்துக்கு பயப்படவே மாட்டான். மரணத்துக்கு அவனுக்கு என்ன இருக்காது? பயமே கிடையாது. அதனால தான் சில மரணம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கர்த்தரோடு கூட போயிருக்கு. இங்க இருக்கிறத பார்க்கலாம் அங்க இருக்கிறது எவ்வளவோ மேல். ஆமென் சொல்லுங்க. இங்கேயாவது இவ்வளவு பிரச்சனை, போராட்டம், இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு பாடுகள் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அங்க எதுவுமே இல்லை. வேதம் அவ்வளவு தெளிவாய் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவரை ஆலயத்திலே அவரை சேவித்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. 2 மணி நேரம் ஆராதிச்சுட்டு நான் ஆராதனைக்கு போனேன், நான் காணிக்க போட்டேன், அதை பண்ண இதை பண்ணன்னு சொல்லுகிற அந்த ஒரு இடத்திலிருந்து ஒரு மாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. இவர்கள் யார் என்று கேட்டால் இரவும் பகலும் கர்த்தரை சேவித்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. நீ நிற்கிற இடமெல்லாம் ஆராதனை தான்.
நீ உன் வேலை ஸ்தலத்தில் போய் சும்மா தான் நின்றுட்டு இருப்ப, ஆனால் அங்கே ஒரு துதி உண்டாயிருக்கும். இன்றைக்கி காலையில் வரும்போது காரில் வரும்போது ஒரு பாட்டு ஒன்று, அந்த பாட்டில் அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கடல் ஓயாமல் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது, அது ஆர்ப்பரிப்பல்ல, கர்த்தருடைய துதி என்று அவர் அந்த பாட்டில் எழுதியிருக்கார். நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், இந்த வழியாக நான் பீச்சுக்கு வழியாக வரும்போது, ஆமாம் உண்மை தானே அது. ஒருவேளை நம்ம இருந்து தூங்கிடுவோம், நம்ம சில நேரங்களில் துதி இல்லாமல் கூட போயிடலாம், ஜனங்களுடைய துதி இல்லாமல் போயிடலாம். ஆனால் இந்த காற்றும் மழையும் இதனுடைய சத்தங்களும் இரைச்சல்களும் இதெல்லாம் கர்த்தருடைய துதியாக இருக்கிறது. ராமேன்னு சொல்லுங்க. அவர் துதியை விரும்புகிறவர், அவர் மகிமையை விரும்புகிறவர். நாம் போடுகிற காணிக்கையோ பொண்ணோ பொருளோ வைரத்தையோ அவர் விரும்புகிறவர் அல்ல, அவர் துதியை நேசிக்கிறவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 24 மணி நேரமும் இரவும் பகலும் அவரை சேவித்தவர்கள், இந்த வெள்ளை அங்கி தரித்திருக்கிறவர்கள், அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அதே வசனத்தை சொல்லும்போது சொன்னார், பிதா எனக்குள்ளே வாசம் போல, சத்தமா சொல்லுங்க, நான் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறேன். எந்த பிதா அவருக்குள்ளே வாசமாயிருந்தாரோ அதே இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். ஆனால் நீங்களும் நானும் இந்த ஸ்தானத்தில் நின்று அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். ஆமென். இதனால தான் எப்பவுமே சொல்றது, பிதாவானவர் அல்ல, இயேசுவான வாசம் தக்கதான சரீரமாய் நம்முடைய சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க கடவது. ஆமென். இந்த சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அதை கீறிக் கொள்ளாதீங்க, அதை அசிங்கப்படுத்திக் கொள்ளாத, அதை எதையுமே தீட்டுப்படுத்திக் கொள்ளாத. அதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா இது அவருடைய சொந்த சரீரமாக இருக்கிறது. அவருக்குள்ள இயேசு கிறிஸ்து, எவருக்குள்ள இயேசு கிறிஸ்து வாசமாக இருக்கிறாரோ கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்முடைய மகிமைக்காய் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. நீ கிறிஸ்து நிமித்தம் பாடுகள் அனுபவித்தால் பயப்படாத, உனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நீ கட்டாயம் பரலோகத்தில். ஆமென் தான் சொல்லுங்களேன் எல்லாருமே. இங்கே நிறைய பேருக்கு பாடுகள் அனுபவிக்கிறதுக்கு என்ன இல்லை, மனசே இல்லை. எனக்கு எதிர் நினைக்கிறேன், அப்படி நான் நினைக்கிறேன். எதிர்ப்பே இருக்கக்கூடாது, நான் பாடுகளே படக்கூடாது, வேதனையே படக்கூடாது, ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக எனக்கு எல்லாம் கிடைச்சிடணும், எல்லாம் கிடைக்கக்கூடாது. கர்த்தரை மறந்துடுவோம். நம்ம நிறையா பணம் வந்துச்சுன்னா ஆட்டம் போடுறோம்ல, ரொம்ப ஆட்டம் போட்டால் ஜெயிலில் தூக்கி வைக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே தூக்கி வைக்க வேண்டியதாக இருக்குது? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? நிறைய பணம் வரும்போது மனைவியை விட்டு இன்னொரு மனைவியை நேசிப்பதற்கு இவனுடைய கண்கள் போகிறது. இன்னொரு மனைவியை நேசிக்கும் போது பரிசுத்த சீர்குலைவு, இவனை விட்டு கிருபை விலகி போகிறது. நல்லா பாடலாங்க, நல்லா பாடலாம். நீங்கள் சினிமா பாடகரை விட நீங்கள் நல்லா பாடலாம். பரிசுத்தம் இல்லாமல் அந்த பாட்டை பரலோகத்தில் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ நல்லா இசையமைக்கலாம், நல்லா கீபோர்ட் போடலாம், நல்லா பாடலாம், நான் எப்படினாலும் பண்ணலாம், நல்ல பிரசங்கம் பண்ணலாம், மிகப்பெரிய சபை வைத்திருக்கலாம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் நீங்க போய் நிற்க முடியாது, நீ நிற்க முடியாது. ஏன்னா வேதம் அவ்வளோ தெளிவாக சொல்லும், ஒரு மனைவியை கட்டிட்டு இன்னொரு மனைவியை கட்டுவதற்கு ஒரு ஆடை அடித்தா போதும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் இன்னைக்கு வேதத்தை வாசி அநேக ஜனங்கள் கேள்வி, எப்பா ஆயிரக்கணக்கான பொண்டாடிகளை வைத்திருந்தாங்களே, நாங்கள் அவங்கள பின்பற்றலப்பா, நாங்கள் ஆபிரகாமையோ ஈசாக்கையோ யாக்கோபையோ இல்லை சாலமோன் அத்தனை மனைவிகள் கட்டின சாலமோனை பின்பற்றுகிற பிள்ளைகள் அல்ல. எங்களுக்காய் சிலுவையிலே மரித்து பாத சுவடுகளை விட்டு விட்டு போன எங்கள் இயேசுவை நாங்கள் பின்பற்றுகிறோம். எங்களுக்கு மாதிரி யாருன்னு கேட்டால் எங்கள் இயேசு தான் மாதிரி இல்லை. அப்போ பணம் வரும்போது, செல்வம் வரும்போது, ஆலயம் மறந்து போகுது, ஆராதனை மறந்து போகுது, எல்லாம் மறந்து போயிடுது. கடைசியில் என்ன பண்ண பார்க்குது? மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவியை தேட பார்க்குது. இவனுடைய கண்கள் பரஸ்திரியின் மேல் அங்குகிற தேன்கூட்டிலே போய் நின்று கொண்டிருக்கிறது. இப்போ இவன் நினைச்சிட்டு இருக்கா, இன்னும் கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகாம இருக்கு அப்படின்னு. இல்லை, நீ எப்போ போய் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுகிறாயோ அப்பொழுதே கிருபை உன்னை விட்டு விலகி. அதுக்கு முக்கிய காரணம், பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் பரிசுத்தம் இல்லாத சரீரத்திற்குள்ளே வாசம் பண்ண மாட்டார். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. வேதம் அவ்வளத்தில் சிங்காசனத்தில் மத்தியிலே இருக்கிற அவரே இவர்களை எப்படி போஷிப்பாரா? இவர்கள் இனி பசி அடைவதில்லை. இவர்களுக்கு என்ன இல்லை? பசி இல்லை. இவர்களுக்கு என்ன இல்லை? தாகம் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படவே படாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே, அவ்வளோ பெரிய வனாந்தரத்தில் வெயிலினுடைய உஷ்ணமோ இல்லை பனியினுடைய காரியமோ எதுவும் பாதிக்காதபடிக்கு
மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அந்த ஜனங்களை 40 ஆண்டுகள் ஒரு துரும்பு கூட அழுக்கு கூட படாமல் கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். ராமேன்னா சொல்லுங்களேன் எல்லாருமே. ஹல்லேலூயா. ரொம்ப வித்தியாசம். கிறிஸ்துவர்கள் ஒரு நிச்சயத்தோடு மரிக்கிறார்கள், ஒரு நிச்சயத்தோடு வாழ்கிறார்கள், ஒரு நிச்சயத்தோடு ஆராதனை செய்கிறார்கள், ஒரு நிச்சயத்தோடு காணிக்கை செலுத்துகிறார்கள், ஒரு நிச்சயத்தோடு தசமபாகத்தை செலுத்துகிறார்கள், ஒரு நிச்சயத்தோடு துதி செலுத்துகிறார்கள், ஒரு நிச்சயத்தோடு மகிமை செலுத்துகிறார்கள். நீ இன்றைக்கு ஆராதிக்கிற இந்த ஆராதனையை ஒருவேளை நினைவு கூர்ந்து அவருடைய வருகையின் போது கர்த்தருடைய எடுத்துக்கொள்வார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கு ஒரு வேல்யூ, நீ சொல்லுகிற ஆமேனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்கு. வேதம் அவ்வளவு தெளிவாய் இவர் இனிமேல் நீங்கள் என்னவில்லை, இங்கே நிற்கிறவர்களுக்கு இந்த வெள்ளை அங்கி தரித்துக் கொண்டு நிற்கிறவர்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, இவர்கள் வெயிலோ உஷ்ணமோ இவர்கள் மேல் படுவதில்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்களை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். ராமேன் சொல்லுங்க எல்லாருமே. இந்த பரலோகத்துக்கு போறது வரைக்கும் ஒரு பாஸ்டர் நடத்துறார், பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். அவர் ஆலோசனை சொல்லி நம்ம நடத்தி கொண்டே போவார். பரலோகத்துக்கு போன பின்பு இவங்க 2 பேரும் கையை விட்டுட்டு நம்ம யார் கையை பிடிச்சிட போறோம்? இயேசுவின் கையை பிடிச்சிட போறோம். அதுக்கு பின்னாடி யார் நம்மளை நடத்த போறது? அவர் நம்மை நடத்துவார். ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண பரிசுத்த அவருடைய நடத்தப்படுதலே இவ்வளவு வல்லமையாயும் மகிமையாயும் இருக்குமே, ஆனால் என் இயேசுனுடைய நடத்தப்படுதல் இன்னும் மகிமையாய் இருக்கும். ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் 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 மகிமையாய் அவர் நம்மை நடத்துவார். இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். பாடுகள், வேதனை. எனக்கு நிறைய எதிரிகள் பெருகிட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எனக்கு எதிரி பெருக பெருக தான் எனக்கு கிருபையும் பெருகுவதாக தோணுது. என் ஊழியம் பெருகுது, நானும் பெருகிறேன். இன்னும் நல்லா இருங்க, இன்னும் இன்னும். அப்போ நான் போன வாரம் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நிறைய எதிரிகள் பெருகணும்னு எனக்காக ஜெபம் பண்ண. என்னங்க வெள்ளிக்கிழமை வீட்டில் ஃபாஸ்டிங் இருந்து ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணோம். அந்த காரியம் அப்போ தான் நான் சொன்னேன், இன்னைக்கு ஜெபத்தில் எனக்கு நிறைய எதிரி பெருகணும்னு ஜெபம் பண்ணு. என்னங்க திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? இல்லை, எதிரி பெருக பெருக தான் என் ஊழியம் பெருகுது. அதை என் கண்களால் பார்க்க முடியுது. பாடுகள் அது அதிகரிக்க என் கர்த்தர் என்னோடு கூட இருந்து செய்கிற அடையாளங்களை என்னுடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்குது. இல்ல பாடு இருக்காது. 1ஆம் தேதி ஒண்ணுமே இல்லாம தூங்குவோம். ஐயோ அலறலாம் மாட்டோம், பயங்கர மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதம் கர்த்தர் நடத்துவதை என்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. 0 ஸ்டார்ட் பண்ணுவது என்னது? 0. 2ஆம் தேதி ஐயோ எப்படி ஓட போகுதோ, ஆனா 2ஆம் தேதி கர்த்தர் நடத்துகிறார். 3ஆம் தேதி 2ஆம் தேதிக்கானதே கஷ்டமா இருந்துச்சு, 3ஆம் தேதி நடத்துறாரு. மந்த் எண்ட் ஸ்டார்டிங்கே எப்படி இருக்கேன், மந்த் எண்ட் என்ன செய்ய போறேன்? மந்த் எண்ட் இதை விட ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தி அந்த புதிய மாதத்திற்குள் புறப்பட பண்ணுகிறார். ராமேன் சொல்லுங்க. நீ இங்க நிறைய பேர் வச்சுக்கிட்டு நான் வச்சுட்டு ஊழியம் செய்யாதான்னு சொல்றேன். வச்சுக்கிட்டு ஊழியம் செய்யறதா இருந்தால் கர்த்தர் நம்மை என்னையோ என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக தெரிந்து கொண்டிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக தெரிந்து கொண்டிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ரீசன்? பெரிய பெரிய பணக்காரர்கள், லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பார். இந்த அற்பமான ஒன்றுக்கும் உதவாத பாத்திரங்களை ஏன் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் தெரியுமா? மோசேயை கொண்டுதான் கர்த்தர் செங்கடலை பிளக்கணும்னா அதை தான் கர்த்தர் செய்வார். ஏன் எகிப்தில் அவ்வளவு பேர் இருந்தாலும் அங்கிருந்து ஒருவரை புறப்பட பண்ணாத கர்த்தர் அற்பமாய் திக்குவாயனாகிய ஒன்றுக்கும் உதவாத மோசேயை கொண்டு கர்த்தர் அநேக அடையாளங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். ராமேன் சொல்லுங்க. ஒரு சாதாரண சபை ஒரு ஊழியரை கொண்டு நடத்தப்படுதல் இவ்வளவு அற்புதமா இருக்கு, இவ்வளவு சாட்சியா இருக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தப்படுதலை பார்க்கிற பொழுது எனக்கு அதிசயமா இருக்கு, பெரிய சாட்சியா இருக்கு. அப்போ என் இயேசு நடத்துகிற நடத்தப்படுதலை என்னுடைய கண்கள் பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ராமேன் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. இந்த திரளான சாதிகள், திரளான ஜனங்கள் இந்த கூட்டத்தில் போய் நிக்கலாம், நீயும் நானும் வேஸ்ட். உன்னுடைய ஆராதனை வீணா இருக்கும், உன் காணிக்கை வீணா இருக்கும், நீ செய்த செலவிட்ட பட்ட பாடுகள் எல்லாம் வீணா போயிருக்கும். இது எல்லாம் எதற்குள்ள போய் அடங்குது தெரியுமா? பரிசுத்தத்திற்குள்ளே போய் அடங்குகிறது. இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்தோ பாவத்தை குறித்தோ கண்டித்து உணர்த்துகிற சபை அப்படியே ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கிருபை 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 கிருபை. இந்த கிருபை ஊழியர்கள் எல்லாம் விழுந்து போயிடுறாங்க. இந்த கிருபை உபதேசம் வருது பாருங்க, அவனுடைய டிராவல் சூப்பரா இருக்கும், நல்லா இருந்துட்டு இருக்கும், அவன் எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து போயிடுவான். அப்ப யார் பாஸ்டர்?
பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற சபை எப்பொழுதுமே எழுந்து நின்று கொண்டே இருக்கிறது. பரிசுத்தத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற சபை எப்பொழுதும் எழுந்து நின்று கொண்டே இருக்கிறது. அது ஒருபோதும் எழுந்து போகவே போகாது. ஏன்னா அந்த அஸ்திபாரமே இந்த பாவத்தை குறித்து இல்லை, பரிசுத்தத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பேசுகிற சபையினுடைய அஸ்திபாரம் இயேசுவாய் இருப்பார். அந்த அஸ்திபாரம் இயேசுவாய் இருக்கிறபடியினால் அதை எந்த காற்றினாலும், எந்த மழையினாலும், எந்த புயலினாலும் அதை ஒருபோதும் அசைக்கவே முடியாது. கரங்களை தட்டி சொல்லுங்க, ராமேன் சொல்லுங்க. எல்லாருமே யாராலும் அசைக்க முடியாது. அவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, கற்பாறை மேல் போடப்பட்ட அஸ்திபாரத்தை போல நம்முடைய சபையினுடைய அஸ்திபாரம் இருக்கும். பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியத்துவம் வகிக்குது. இந்த வெளிப்பாடு விசேஷம் இன்னும் நிறைய சபைகள் பிரசங்கம் பண்ணவே துவங்கலை. சிலர் இன்னும் ஆபிரகாமை விட்டே வராமலே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பார், ஆமென், வீட்டுக்கு ஓடிடு. ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பார், வீட்டுக்கு ஓடிடு. நீ வெளிப்பாடு விசேஷத்துக்கு வரணும். வெளிப்பாடு விசேஷம் தான் நானும் நீயும் மரித்தால் எங்கே போய் நிற்போங்கிறத தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. பரலோகம் எப்படி இருக்குங்கிறத வெளிப்படுத்துகிறது. பரலோகத்தில் உனக்கான ஸ்தானத்தை எப்படி கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்பாடு விசேஷம் வெளிப்படுத்துகிறது. இந்த திரளான ஜாதிகள் நின்ற, இந்த திரளான ஜனங்கள் நின்ற, எண்ணக்கூடாதபடிக்கு ஜனங்கள் நின்ற இந்த கூட்டத்திலிருந்து நீ தப்பிப்பாயானால், எனக்கு புரியல, அடுத்த நியாய தீர்ப்பு நாளிலே போய் நிற்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். இன்னொரு கூட்டத்தை குறித்து வெளிப்பாடு விசேஷம் 14வது அதிகாரம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நான் நிற்க கண்டேன். எல்லாமே கவனிக்கிறீங்களா? இந்த நெற்றியில எல்லாத்துக்கும் ஒரு வேத வார்த்தை ஆதாரமாய் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. வெளியில பேசுறாங்க, கிறிஸ்துவர்கள் நெற்றியில பொட்டு வைக்க விட மாட்டேங்கிறாங்க, அதனால ரட்சிப்பு. நெற்றியில ஏன் பொட்டு வைக்கிறது இல்லை தெரியுமா? ஏன் பொட்டு வைக்கிறது இல்லை சொல்லுங்க, இருந்தா சொல்லுங்க. எப்போ அவங்க வைக்கிறாங்க அதனால நான் வைக்கல, அப்படி போட்டி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. இந்த நெற்றி அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிற நெற்றியாக இருக்கிறது. ராமேன் சொல்லுங்க. சில இடங்கள், இந்த சரீரத்தினுடைய அவயங்களில் சில இடங்களை கர்த்தர் பரிசுத்தமாய் வைக்கிறார். சில இடங்கள் மிக பரிசுத்தமாய் வைக்கப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நெற்றி அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறபடினால் அதனால தான் பொட்டு வைக்காமல் கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. இன்னும் டெப்த்தாக போன தாலி கூட இப்போல்லாம் என்ன பண்ணுறதில்ல, போடுறாங்க, போடாமல் இருக்கிறாங்க. இல்லை, இதை குறித்தெல்லாம் வேதம் பெருசாக ஒன்றும் நம்மளை என்ன பண்ணல, கண்டித்து உணர்த்தலை. ஆனால் இந்த நெற்றி என்கிற அந்த ஒரு காரியம் இருக்கிற பொழுது மிக முக்கியமாக அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட 144,000 பேரை நான் பார்க்க முடிகிறது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் மரித்து போயிருப்பாங்க? கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்து போயிருக்கிறாங்க. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். நிறைய பேர் பத்திரிக்கை கொடுத்து இன்னைக்கு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிடப்பட்டவர்கள் நிறையா. நம்ம அவங்கெல்லாம் வருவாங்கன்னு நினச்சி சாப்பாடை பண்ணி வைப்போம். மிச்சத்தை எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம கொண்டு போய் வெளியே கொட்டுற சூழ்நிலை கூட சில நேரங்களில் வரலாம். அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அது ஏன் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் சொல்லுவாங்க, இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியும் திருடன் எப்படி முழிப்பான்னு. இருக்கீங்களா இல்லையா எல்லாருமே? நீங்கள் என்ன முழிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, என்னை முறைச்சி பார்த்து. போலீஸ்காரனுக்கு திருடனுடைய மொழி என்னன்னு அவன் சொல்லிடுவான். ஏய் நீ தானடா, எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் ஒரு ட்ரிக்குங்க. அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம். அது அழகாக அவன் எப்படி அப்படிங்கிறது. இப்போ இந்த சகோதரிகளை அழைத்தால் இவர்கள் பரலோகத்தில் நின்று என்னை எப்படி மகிமைப்படுத்துவார்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், அழைக்கப்பட்ட ஒரு பெரும் திரளான கூட்டம் நின்று கொண்டிருக்கலாம். அவர் நிறைய இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள், கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறாங்க. ஆனால் இவர் எப்படி தெரிந்து கொள்வார் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பரிசுத்தத்தை வைத்து மட்டும் இல்ல, நீ எப்படி இந்த பூமியில் அவரை மகிமைப்படுத்துகிறாய், அதே அளவு இந்த மகனோ பரலோகத்தில் என்னை மகிமைப்படுத்துவான் என்று அவர் எண்ணம் தோன்றினாலே உன்னையும் என்னையும் அவர் கர்த்தர் அழைத்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா.
அந்த எவ்வளவு லட்சம் பேர் மறைந்து போயிருப்பான். அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர், 1,44,000 பேர் போதும். அவருடைய மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய். அதுக்காக நான் சொல்றது அவருடைய வருகையின் போது 1,44,000 பேர் தான் தெரிந்து கொள்வார். நீங்கள் மண்டையில் ஏற்றிக்காதீங்க, அப்படி ஏற்றிடாதீங்க. அது அடுத்த வருகையின் போது பல கோடி பேர் எந்திரிச்சு போவார், பல கோடி பேர் போவார். ஏன்னா அவரால் அநேக ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க, அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க, அவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க, அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு சித்தமானவர்கள் எல்லோரையும் கட்டாயம் அவர் தெரிந்து கொள்வார். ராமன் சொல்லுங்க எல்லாருமே. அல்லாமலும் பெரும் வெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அந்த சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அதில் பாருங்க, அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை அவர்கள் பாடினார்கள். ராமேன் சொல்லுங்க எல்லாருமே. இந்த பாட்டுன்னு வரும்போது பாருங்க, கண்ட மட்டிக்கு நம்ம ஆட்கள் பாட்டு பாடுறாங்க. ஒரு காலத்தில் இந்த கீர்த்தனைகள், பாமாலை, வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க எல்லாருமே. இப்பெல்லாம் என்னது, அது என்னது, என்னமோ பாடுறான், நாங்கள் வேற மாதிரி ப்ரோ அப்படின்னு. அது கேட்கும் போதே காது சவ்வு அப்படியே பிஞ்சு வெளியே போயிடுது. என் பையன் நிறைய இதில் இப்போ இங்கே நிறைய பாடல்கள் அதில் இந்த காரில் ஏற்றி வச்சுருக்கேன். அதை கேட்டாலே நமக்கு வெறுப்பு தான் வருது. நீங்கள் 2 பாட்டை எடுத்துக்கோங்களேன், 2 பாட்டை யார் மேலே 2 பாட்டை எடுத்துக்கோங்களேன். நாங்கள் வேற மாதிரி ப்ரௌட். இந்த எருமை கத்துனது மாதிரி. பெர்க்மன் செய்ய குரலில் ஒன்றும் பெரிய வளம் கிடையாது, ஒரு சினிமா பாடகர்கள் கிடையாது. அவர் அன்பு கூறுவேன் எடுத்து அப்படியே போட்டு பாருங்க, அதுலேருந்து ஒரு பிரசன்னத்தை உணர முடியும், கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஜெபத்தோட ஜெயிக்கிற புத்தகம் யார் கையில் அது இருக்கா? கொஞ்சம் கொடுங்களேன், அதை எடுத்து பாருங்களேன். நீங்கள் என்கிட்டே இருக்கா? இங்கே இருக்கு, கொடுங்க. இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு இதுவே போதுமானது பரலோகத்துக்கு போகிறது. சும்மா எக்ஸஸாக பாட வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸஸா களை எடுக்க போகிற கண்ணம்மா, உங்கள் வீட்டில் புருஷன் என்னம்மா, பொசுக்குன்னு போயிட்டா கண்ணம்மா. இந்த பார்த்தீங்களா, இந்த கவனிச்சிங்களா? எங்கள் வீட்டில் அதிகம் பாடப்படுகிற பாடல்கள் ஐயாவுடைய பாடல்கள், ஐயாவுடைய பாடல்கள். கர்த்தர் ஒரு எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். ஒரு இரவு அவரோடு கூட தங்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் இயேசு பண்ணையில். அப்போ நான் ஐயா கூட கீழே நானும் என் மனைவியும் பெருமன் சேகனுடைய கால் பாதத்தில் அமர்ந்து அவர்கிட்ட கேட்டோம். அப்பான்னு தான் கூப்பிடுவோம். அவரை கேட்டோம் அப்பா உங்கள் ரூம், அவர் டிவியில், அவர் ரூமில், எங்கள் ரூமில் டிவி இருந்துச்சு. ஒரு ஆமை என்ன சொல்லுங்க, எங்கள் ரூமில் டிவி இருந்துச்சு, அவர் ரூமில் டிவி இல்லை. அப்போ நான் சொன்னேன், அப்பா நீங்கள் ஏன் டிவி இருக்கிற ரூமில் தங்கிக்க கூடாது? நியூஸ் மட்டும்தான் பார்ப்பேன். அந்த நியூஸ்க்கு நடுவில் ஏதோ ஒரு அசிங்கத்தை போட்டுறாயா. அவர் சொன்னார், இந்த உலக அசிங்கத்தை நான் காண விரும்பலை, டைரக்டாக என் இயேசுவை நான் காண விரும்புகிறேன். கரங்களை தட்டி ஒரு ஆமீன் தான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் வாழ்கிற நாட்களிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். அவ்வளவு அற்புதமான மனுஷன், பெரிய குரல் வளம் ஒன்றும் கிடையாது. அவர் பாடல்களை எழுதி கொண்டு போய் அவர் ரெக்கார்ட் பண்ணி இளையராஜாவுக்கு அனுப்பிச்சார். அவர் சொல்லி அனுப்பின காரியம் என்ன தெரியுமா? உன் குரல் எரும குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த எரும குரல் தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இடங்களிலே போய் கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து, என்ன குரல்? எரும குரல் இல்ல. நம்ம கர்த்தர் ரொம்ப வித்தியாசமானவரியா. நல்லா பாடுறவனை தூக்கி தள்ளி விட்டுட்டு எரும குரலை நான் ஒதுக்குற, இவனை வச்சே நான் உலகம் முழுவதும் அவனை சுத்த வைக்கிறேன் பாரு. இந்த சைடு ஃபுல்லா கவனிச்சிங்களா? அந்த இதில் இங்கே பாரு, ஒவ்வொரு பாட்டிலும் ஐயா வாழ்க, அந்த லூக்கா, ஏசாயா, சங்கீதம், எபிரேயர், இதாங்க எழுதணும். ஒருத்த பாட்டு எழுதணும் விருப்பப்படுறியா? முதலாவது நீ கையில் எடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? வேத புஸ்தகத்தை எடு. அந்த வேத வார்த்தைகளை எடுத்து எழுத முடிஞ்சா எழுது, இல்லைன்னா போயிட்டே இரு. நீங்க நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா, உடனே நல்லா பாடுறாரு அந்த பாட்டை எடுத்துட்டு வந்து சபையில் முதல்ல நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. யாரோ ஒருத்தர் பாடின பாட்டு
யாரோ ஒன்று என்னமோ பண்ண பாட்டு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவாரா இல்லையா? இந்த பாட்டின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவாரா இல்லையா? நீயும் நானும் பேசுகிற வார்த்தையின் படியாய் கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். ஒரு வார்த்தை கூட இந்தியிலிருந்து எடுத்து போடுகிறவனை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொள்ள ஒரு ஆமைன்னு தான் சொல்லுங்களேன் எல்லாருமே. சும்மா ஏனோதானோன்னு எதை என்ன எழுதிட்டு முன்னாடி ஒரு பாட்டு அன்னைக்கு பேச, அரபிக்கடல் வற்றினாலும் உங்கள் அன்பு கடல் வற்றவே வற்றாது. இது அந்த 10ஆம் கிளாஸில் பொண்ணுங்களுக்கு எழுதி கொடுத்து சுற்றிட்டு தெரிஞ்சானுங்க இதை வச்சு முன்னாடி. இப்போ அது சபைக்குள்ளே வந்து என்ன பண்ணுது, அது எழுதப்படுது. எங்கேயோ பண்ணிட்டு இருந்த சில அசிங்கங்களை அக்கிரமங்களை சபைக்குள்ளே கொண்டு வராத. ஏன்னா சபை உன்னை பரிசுத்தமாய் அலங்கரிக்கிற இடம். உன்னை பரிசுத்தமாய் அலங்கரிக்கும். நீ வெறுமையாய் பாவியாய் ஒன்றுக்கு முதலாவனாய் சபைக்குள்ளே வருவாய். சபை உன்னை அலங்கரித்து ஒரு நல்ல மணவாளனுக்கு முன்பாக போய் நிற்கிற நல்ல மணவாட்டியை போல கர்த்தர் மாற்றுகிற இடம்தான் சபை. ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. இவர்கள் யார் என்று கேட்டால் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள். கரைப்படுத்திக் கொள்ளார்கள். அது என்னங்க? வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. விபச்சாரத்தினால் ஒழிய மற்ற காரணங்களினால் ஒருபோதும் நீ உன் மனைவியோ கணவனையோ என்ன பண்ணாத, டிவோர்ஸ் பண்ணாத. ஒரு ஆமென் தான் சொல்லுங்க. என்ன சத்தமே வரலையே? இது சேர்த்து தான் சொல்றேன். ஒரு மனைவியோ கணவனோ விபச்சாரத்தினால் ஒழிய நீ எக்காரணத்தை கொண்டும் என்ன பண்ணாத. இது நான் சொல்ல, வேதம் சொல்லுது. வேதம் சொல்லு. என் பொண்டாட்டி சமைக்கல, டிவோர்ஸ். பொண்டாட்டி சமைக்கல, நீ சம இல்லைங்க, சரியா சமைக்கல, பிரெட் வாங்கி தின்னு. இல்லை அப்படியா, ஹோட்டலில் போய் சாப்பிடு. சின்ன சின்ன காரியத்திற்கு மனைவி என்ன பண்ணக்கூடாது, பகைக்க கூடாது. சகோதரனை பகைக்கிறவன் பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ள மாட்டான், சுதந்திரத்துக் கொள்ள மாட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவர்கள் யார்? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. இது என் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. ரொம்ப நல்லா இருக்குல்ல? 45 வயசுல தான் தெரியும் என் மனைவி ரொம்ப நல்லவன். கல்யாணம் ஆன புதுசில் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஐயோயோ வேற ஒரு பொண்ணை பார்த்துருக்கலாமோ. அது எத்தனை, 25ல் 28ல் என்னடா தொல்லை தாங்க முடியல. ஏன்னா அப்போ தான் பட்டு புடவையும் நகையும் அதிகமாக கேட்ட நேரம். அந்த 35 வரைக்கும், 35க்கு அப்புறம் பிள்ளைங்களுக்காக 2 பேரும் ஓட ஆரம்பித்தோடனே, ஏய் சூப்பர்ரா, சரியா கர்த்தர் மனைவி எனக்கு கொடுத்துருக்கிறாரியா. எத்தனை வயசில்? 35 வயசில். பரவாயில்லையே. எங்கள் மாமனார் ரொம்ப நல்லவர். எங்கள் மாமியார் ரொம்ப இப்போ வந்திருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க நான் சொல்கிறது 35ல். 28ல் எங்கள் மாமியார் கண்டால் எந்திரிச்சு போயிடுவேன் நான். என்னையா பொண்ணு கொடுத்துருக்க நீ? 25ல். 35ல் இது. இப்போ எங்கள் மாமியார் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு பெண்ணை பெற்றெடுத்து நல்லா வளர்த்து என் கையில் கொடுத்துருக்கிறீங்க. இது எப்போ தோணுது? 47ல். 47ல். இப்போ இந்த உலகத்திலேயே யார் பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்க, ஏன் மனைவிங்க? ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன ரீசன்னா, இப்போ என் ட்ரெஸ்ஸு, என் காரியங்கள், எனக்கு காரில் வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், காஃபியோ என்னென்ன வேணும் எல்லாவற்றையும் என் மகள்கிட்ட சொல்லும்போது, ஏய் டாடி உனக்கு வேணா போய் எடுத்துக்கோ. என் மகன்கிட்ட சொன்ன அவன், நானே பிஸியாக இருக்கேன், நீங்கள் போட்டு. என் மனைவியில் எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க, போங்கங்க காரில் ஏறுங்க. அப்படியே பார்க்குறேன், ஆள் உயரத்துக்கு பணம் உயரத்துக்கு நிற்கிறாவா. பெஸ்ட்டு பெஸ்ட்டு. கர்த்தருக்கு தெரியாதா உனக்கு எதை செய்யணும்னு, எதை கொடுக்கணும்னு, எது பெஸ்ட்டுன்னு உனக்கு தெரியாதா? உன்னுடைய பலத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். உன் வாழ்வுக்கு ஏற்ற வாழ்வை கர்த்தர் கட்டளையிடுவார். நீ எந்த அளவுக்கு இருக்கியோ அதே அளவுக்கு ஒரு பெரிய கட்டாயம் உண்டாயிருக்கும். கட்டாயம் கொடுப்பார். அது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள். எந்த ஸ்திரீ இச்சையோடு பார்க்காத, எந்த ஸ்திரீயும் இச்சையோடு என்ன பண்ணாத, பார்க்காத. வேதம் சொல்கிறது இவர்கள் கற்புள்ளவர்கள். எனக்கு தெரிஞ்சு பெர்க்மான் செய்யலாம் போயிடுவார் சருன்னு. அந்த மின்னல் வரும்போது அவர் போயிடுவார். பேசாமல் அவருக்கு ஆக்சிடெண்ட்டாக போயிருக்கலாம் போல இருக்கு. போகும்போது அவர் கையை பிடிச்சி தொங்கிட்டே, அவர் கையை பிடிச்சி. இவர்கள் யார்? ஸ்திரீகளால் தங்களை கரப்படுத்திக் கொள்ளாதவர்கள். இவர்கள் கற்புள்ளவர்கள்.
ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். நான் தான் சொல்லிட்டே இருந்த பாருங்க, அவருடைய சத்தியத்தை பின்பற்றுங்க. அவருடைய சத்தியம். நானே வந்து போதனை செய்தாலும் உங்களுக்கு ரொம்ப காதுகளில் நல்ல தெளிவாக கேட்டுகிட்டே இருக்கணும். இவர் சரியா போதிக்கிறாரா, சரியா சொல்றாரா, இவருடைய போதனை சரியா இருக்கா, என்னுடைய போதனை பரலோகத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு செல்லுமே ஆனால் அதுதான் சத்தியத்தின் போதனை. ஆமேன்னு சொல்லுங்க. நான் உலக காரியத்திற்கு நான் வேரண்டி கொடுக்க முடியாது. நாம் சாம சொல்லிட்டு போயிடலாம், சிஸ்டர் நீங்க ஆடி கார் வாங்கிடுவீங்க. என்ன எப்படி இருக்கு உள்ளம்? அப்படியே குளிர்ச்சியா இருக்குமே. 16 பெட்ரூமோட உங்களுக்கு ஒரு வீடு கருத்தை கட்டளை போறாரு. உள்ளம் அப்படியே குளிர்ந்துருக்கும். 16 பெட்ரூம், 4 பேர் தான் இருக்கும் வீட்டில். ஒரே உள்ளம் குளிர்ச்சியா இருக்கு. சிஸ்டர், நீங்க உங்க பாவத்தை விட்டு விட்டு பரிசுத்தத்தை நீங்கள் வஸ்திரமாய் தரித்துக் கொள்கிற பொழுது நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள் என்று சொல்லுகிற வார்த்தை அநேகருக்கு கசப்பா இருக்கலாம், கடினமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். என்னடா இந்த பாஸ்டர் வந்து இப்படி பேசிட்டு போயிட்டாரு, இப்படி பேசிட்டு போயிட்டாரு. நான் அதனால தான் 1ஆம் தேதி வராமல் இருந்தேன். நான் 1ஆம் தேதி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு 1ஆம் தேதி யோசித்தேன். 1ஆம் தேதினா வாக்கு தத்துவம் தான். ஏன்னா வாக்கு தத்துவத்தை கொடுத்தா தான் அதுக்கு பேர் என்னது? 1ஆம் தேதி ராமேன்னு சொல்லுங்க எல்லாருமே. இவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைபிடித்துக் கொள்ளார், கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அங்கே போகிறவர்கள். பேதுருவை போல எங்க போனாலும் பின்னாடியே, எங்க போனாலும் பின்னாடி. பேதுருக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருது, என்னை கொண்டு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ராமேன்னு சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. இவர்கள் யார்? மனுஷிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாய் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் வாயில என்ன இல்ல, கபடம் காணப்படவில்லை. ஒரு வசனம் ஞாபகம் வரல, சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிடில் என்னுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்கிற அந்த வார்த்தை இப்பொழுது ஞாபகம் வருதா? கபடு இல்லாதவர்கள் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பொய் சொல்லாத. பிள்ளைகள் இருக்கீங்கல்ல, இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் தலகம் வந்துருச்சு. எல்லாம் என்ன பாருங்களேன், சில வாலிபடி உங்க அப்பா அம்மாட்ட பொய்யே சொல்லாத, பொய் பேசாத, உங்க பாஸ்வேர்ட்ட பொய் பேசாத. எது ஒருவேளை நான் இந்த பாப்பா ஒரு சேரை பிடிச்சி உடச்சி வச்சுட்டு வந்துட்டாங்க. எங்க மேலே எங்களுடைய கெஸ்ட் ரூமில் கெஸ்ட் வந்தால் தங்குறதுக்கு ஒரு ரூம் வச்சுருக்கிறோம், பாஸ்டர் சேரை அங்கே உடச்சி வச்சுட்டு வந்துட்டாங்க. இதில் போய் யாராவது உட்காந்துருந்தா என்ன இருக்கும்? அப்போ இந்த 2 பிள்ளைகளை நான் கூப்பிட்டேன். சேர் போனால் போட்டு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய். நீங்கள் உண்மையை சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க எல்லாருமே. உன் தாய் தாப்பனிடத்தில் ஒருபோதும் போய் பேசாத, கபடி இல்லாமல் இரு. உன் மனைவி இடத்துல போய் பேசாத. எங்க இருக்குன்னு கேட்டா இங்க தான் இருக்குன்னு சொல்லு. ஆன் த வே, பக்கத்திலே வந்துட்டேன், நடிக்காத. உன் மனைவிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உன் போனை உன் மனைவி பார்க்கறதா இருக்கணும், உன் மனைவி போன நீ பார்க்கறதா இருக்கணும், உன் பிள்ளைக போன நீ பார்க்கறதா இருக்கணும். எதுக்கு பாஸ்கோடு? லோகத்துக்கு பாஸ்கோட் பண்ணிட்டாருன்னு என்ன பண்ணுவ? நான் சொல்றது புரியலையா? என் ஃபோன் ஹாலில் தான் இருக்கும், யார் வேணாலும் எடுக்கலாம். சின்ன பிள்ளைகள் எடுக்கலாம், மனைவி எடுக்கலாம், பிள்ளைகள் எடுக்கலாம். என் ஃபோனில் பாஸ்வேர்டை நான் போட்டு வைக்கல. சிலர் ஃபோன் எடுத்தால் 7 பாஸ்வேர்டு, உள்ளே போகிறதுக்கு ஒன்று, ஹோல்டருக்குள்ளே போகிறதுக்கு ஒன்று, கேமராக்குள்ளே. அட திருட்டு பாயில, எதுக்குள்ள எத்தனை பாஸ்வேர்டு? இன்னைக்கு எவ்வளோ அட்வான்ஸாக வந்துருச்சு. போயிட்டு சைபர் கிரைம் கீழ் பார்க்க போனீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸில் உங்கள் ஃபோன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நீ பரலோகத்துக்கு போவையா போக மாட்டேங்கிறத யார் தீர்மானிக்கிறது? எதுக்கு இத்தனை பாஸ்வேர்டு? எத்தனை பாஸ்வேர்டு வச்சு உள்ள போறதுக்கு அவன் அப்படியே நான் சொல்லல, வேதம் சொல்லுது. வேதம் அவ்வளவு தெளிவாய், நீ கபடி இல்லாமல் இரு. உன் மனைவியின் இடத்திலோ, உன் பிள்ளைகள் இடத்திலோ, இல்லை உன் கணவன் இடத்திலோ நீ போய் பேசாமல் கபடி இல்லாமல் இரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க எல்லாருமே. இன்னொன்று சொல்லுது, இவர்கள் யார்? மாசு இல்லாதவர்கள். ஒரு குற்றம் இவர்கள் மேல சுமத்த முடியல. நம்ம இந்த தெருவில் போகும்போதே சொல்லணும், எஸ்தரக்கா ரொம்ப நல்லவங்க, ரெபேக்காக்கா ரொம்ப நல்லவங்க, இந்த பீட்டர் அண்ணன் இருக்காரு ரொம்ப நல்லவருங்க, அவரு ரொம்ப தங்கமான மனுஷன், நல்ல மனுஷன். என்ன சிரிக்கிறீங்க எல்லாருமே? ஜேக்கப் வழியில் போனானே சொல்லணும், இவர் நல்லவருங்க, நல்ல மனுஷன், மாசு இல்லாத மனுஷங்க. யாருக்கும் எந்த இதுவும் என்ன பண்ண மாட்டாரு, எந்த கெடுதலும் செய்ய மாட்டார், யாரையும் கெடுக்க மாட்டார். இவர் என்ன பண்ணுவார்? யாருக்காவது வியாதிப்பட்டா ஓடி போய் ஜெபிக்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் இவரை வைத்திருக்கிறார்.
இந்த ஜனங்கள் பாடுகள் அனுபவிக்கும் பொழுது பாரத்தோடு போய் அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் இவரை வைத்திருக்கிறார் என்று மாசில்லாதவர்களாயிருங்க. ராமன் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி வெளிப்பாடு விசேஷம் இங்க நம்ம போகவே வேண்டாம். 20வது அதிகாரத்தில் நியாயத்திற்கும்படியாய் சில காரியங்களை கர்த்தர் கொடுத்தது போல வெள்ளை சிங்காசனத்தை வீற்றிருக்கிறதையும் நான் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயிற்று. ஒரு நாள் வரும், இந்த பூமியும் இந்த வானமும் எல்லாம் அகன்று போகும். எத்தனையோ பிரசங்கம், புதிய வானம், புதிய எருசலேம், புதிய பூமி, புதிய காரியம் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த 2 ஸ்தானங்களிலே போய் நிற்காத நாம் ஒரு நாள் தள்ளப்பட்டு போவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. அங்கே குறிப்பிட்டபடி மரித்தோராகிய 12வது வசனம், சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இந்த இடத்துல போய் நிற்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. தேவனுக்கு முன்னாடி அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியை தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். நம்முடைய கிரியை பார்க்கிறவர் அவர். ராமன் சொல்லுங்க எல்லாருமே. கிரியை இல்லாத கிறிஸ்துவர்கள் வேஸ்ட். நான் தான் சொல்றேன், நல்ல பாட்டு பாடலாம், நல்ல பாடலாம், கிரியை இல்லைன்னா எல்லாம் சொல்லலாங்க. நம்ம வழியில் போகிற வரவனெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை சொல்லலாம். எங்கள் ஊரில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அப்படியே உட்காந்துருந்து போகிற வரவனெல்லாம் கூப்பிட்டு, டேய் வேலைக்கு போகிறியா, ஏன் போகாமல் இருக்க, உங்கள் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பார். எனக்கு என்ன யோசனைன்னா, இந்தால நானும் 20 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேலைக்கே போனதில்லை. அவன் போகிற வரவனெல்லாம் சும்மா கூப்பிட்டு, ஏன்டா வேலைக்கு போகாமல் இருக்க, உங்கள் அப்பா அம்மா ஒன்று திட்ட மாட்டாங்களா? நான் ஒரு நாள் அவரை போய் கேட்டேன், ஐயா நீங்கள் ஏன் வேலைக்கு போகாமல் இருக்கீங்க? 20 வருஷமாக சேரை போட்டுக்கிட்டு போகிறவங்க வரவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஆலோசனை சொல்கிறது ரொம்ப ஈஸி. கிரியை செய்வது கஷ்டம். பாஸ்டர் போட்டுக்கலாம், ரெவரன் போட்டுக்கலாம், பிஷப்னு போட்டுக்கலாம், செயல்படணுமே இல்லை? நீ ஊழியத்தை கரங்களில் எடுப்பது எளிது. ஆனால் அவர் தருகிற தரிசனத்தை நிறைவேற்றுகிற கிரியையை பார்த்து தான் உண்மை முத்தமான ஊழியக்காரனை என்று கர்த்தர் பேசுவார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாருமே. சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தனர். யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. எல்லாம் எழுந்து நிற்க எல்லாருமே. நம்ம கிரியை ரொம்ப முக்கியம். ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்றாருன்னா அதை ரிசீவ் பண்ணுங்க, அதை கேளுங்க, என்ன சொல்றான்னு கேளுங்க. இல்லை சபையில் சில ஒழுங்குகள், அந்த ஊழியர்களுடைய ஒழுங்குகள், அவர் உங்களுக்கு சில ஒழுங்குகளை கற்றுக் கொடுப்பார். அந்த ஒழுங்குகளின் படி செய்யுங்க, அந்த ஒழுங்குகளின் படி செய்யுங்க. ஒரு திருமணமோ, வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனோ, எல்லாவற்றையும் வேதத்தின் அடிப்படையில் சில ஒழுங்குகளின் படி கரெக்டாக செய்யுங்க. நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலம் செய்யவே கூடாது. இப்போல்லாம் போனோம்னா ஃபங்க்ஷன் போனாலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து முடித்த உடனே நம்மை தூக்கி கொண்டு போய் ஓரமாக உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறது எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. 2 வாரத்துக்கு முன்பு கூட ஒரு இடத்துல போய் ரொம்ப கண்ணீரோடு வந்து செய்தி கொடுத்து முடிச்சு ஆமேன் போட்டு, பாஸ்டர் உங்கள் வேலை முடிஞ்சிருச்சா, காணிக்கை வாங்கிட்டு போய் ஓரமாக உட்கார். திரும்ப அவங்க பண்ண ஆரம்பித்தது எல்லாமே வேத அடிப்படையிலானது அல்ல, எல்லாம் வேதத்திற்கு புறமானது. எல்லாம் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ. இந்த வார்த்தையை நான் சொல்லவே விரும்பல, ஏன்னா அதற்காக என் இயேசு இந்த பூமிக்கு வரல. நானும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவது அது வீணாயிருக்கும், அது வேண்டாம். அநேகர் கேட்பாங்க, ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் இருக்கணும், அதான் முக்கியம். பணம், பொருள், நிறைய பேர் காணிக்கை கொடுத்து எப்படியா தப்பிச்சிடலான்னு பார்க்குறார். அவர் வெள்ளியோ பொண்ணையோ விரும்புகிறவரே கிடையவே கிடையாது.
அப்படி விரும்புகிறவராக இருந்தால் அவர் அரண்மனையில் போய் பிறந்திருப்பார். அவர் ராஜாவாக பிறந்திருப்பார். இந்த உலகத்தை ஆட்சி செய்திருப்பார். இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்திருப்பார். ஏன் மாட்டு தொழுவத்தில் போய் பிறகு அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், இதெல்லாம் எனக்கு வேண்டாயா, இதான் ஆமேன் சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாருமே ஆமேன் சொல்லிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. இந்த இடங்களிலிருந்து தள்ள இச்சை அடக்கம் முக்கியம். இதெல்லாம் நம்மை பரலோகத்தில் சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஆயத்தத்தினுடைய படிக்கட்டுகள். இதெல்லாம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து, அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். கபடம் இல்லாமல் இரு, அப்பதான் பரலோகத்தை போய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், வெளிப்பாடு விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். யாராவது எடுத்தவர்கள் வேகமாக 22 12வது வசனத்தை வாசிங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. இதோ நான் சீக்கிரம் வருகிறேன். இந்த வார்த்தை நமக்கு எப்பொழுதுமே எச்சரிப்பின் சத்தம். அப்பதான் நமக்கு ஒரு பாவத்தின் மீது அதை செய்யக்கூடாதுன்னு தோணும், அதை பண்ணக்கூடாதுன்னு தோணும், அதை பேசக்கூடாதுன்னு தோணும். இல்லை அது இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். சில இருக்கு 60 வயசுல பயத்தோட சர்ச்சில் வந்தோம். ஆனா 20 வயசு சொல்லிட்டே இருப்பாங்க பொண்டாட்டி, கேட்க மாட்டாரு. இந்த வாலிப முருகு இருக்குல்ல, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்க. 20 வயசுல இந்த வாலிப முருகில் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பார். 60 வயசுல ஒரு மரண பயம் வருமாறு. திடீர்னு பார்த்தா பாஸ்டர், நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். பரலோகத்திலிருந்து கர்த்தர் பார்த்தார், இனி இவனை வச்சு என்ன பண்றது, யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்னு நான் சொல்லலை. 60 வயசுல வந்து உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும்? எனக்கு எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நிச்சயிக்க வேண்டியது அவர். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, செத்து போகிறதுக்கு ரெடியாக இருப்பார். பாஸ்டரை கூட்டிகிட்டு போய், பாஸ்டர் ஒரு ஞானஸ்தானம் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா எங்கள் அப்பா பரலோகத்துக்கு போயிடுறாரு. இந்த மரண வீடு இருக்குல்ல, அங்கே போய் பண்ணுற பிரசங்கம் தான் இருக்கிறதுலையே கஷ்டமான பிரசங்கம். ஏன்னா மரித்து போனவர் அங்கே வச்சுருப்பாங்க. அவர் சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டார், அவர் பேர் என்னன்னே தெரியாது. அங்கே போய் தான் பொண்டாட்டிட்ட பேரை கேட்கணும். அந்த பேரை கேட்டுட்டு அந்த பிரசங்கத்தில் சொல்லணும், இன்று இவர் கர்த்தரோடு கூட இருப்பார். அவர் ஒய்ஃப் சொல்லும், நம்ம பாஸ்டர் என்னமா போய் சொல்றாரு பார். இந்த கிரியை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆராதிக்கிற ஆராதனை கிரியை, நீ போடுகிற காணிக்கை கிரியையாய் இருக்கிறது. நீ கர்த்தருக்காய் செய்கிற காரியங்கள் எல்லாம் கிரியையாய் இருக்கிறது. உன்னுடைய பரிசுத்தம் கிரியையாய் இருக்கிறது. நீ பாவத்தை விட்டு விலகுவது கிரியையாய் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் கிரியையாய் கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய துதி ஒரு கிரியையாய் இருக்கிறது. இது எல்லாத்தையும் பார்த்துதான் பரலோகம் உன்னை தெரிந்து கொள்ளும். ஜாதி பார்த்தோ, மதம் பார்த்தோ, பணம் பார்த்தோ, செல்வம் பார்த்தோ, சொத்துக்கள் சம்பத்துக்கள் பார்த்தோ கர்த்தர் ஒருபோதும் உன்னை தெரிந்து கொள்ள மாட்டார். ஒருபோதும். இந்த ஒரு வசனத்தை வாசிங்களேன், அந்த 20வது வசனத்தை வாசிங்களேன். இந்த 19 சொல்லுகிற பொழுது 19, 20 மட்டும் சீக்கிரமா வாசிங்க. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வசனங்களிலிருந்து எதையாகிலும், ரொம்ப தெளிவாருங்க, இன்னொரு இடத்துல இருந்து உள்ளேயும் கொண்டு வரக்கூடாது, இங்கிருந்து உன்னை வெளியும் தூக்கி போடக்கூடாது. இதன்படியே சேவிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், மகிமைப்படுத்துகிறவர்கள் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஒரு வார்த்தை ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நரகத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்து அவனுடைய பங்கை தேவன் கர்த்தர் எடுத்து போடுவார். நீ ஆராதிக்க ஆராதிக்க உன்னுடைய பங்கு பரலோகத்தில் கட்டப்படுகிறது. நீ மகிமைப்படுத்த உன்னுடைய பங்கை கர்த்தர் பரலோகத்தில் கட்டி எழுப்புகிறார். கடைசியா சொல்லும்போது, இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு, ஒரு மணவாட்டியை போல எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு, எங்களை அலங்காரம் பண்ணிக்கொண்டு நாங்கள் அவருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. எல்லா கண்களும் மூடப்படட்டும். யாரும் தள்ளப்படுவது, யாரும் தள்ளப்பட்டு போவது நிச்சயமல்ல, நிச்சயமல்ல. எப்படியாவது இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அஸ்திபாரமே. நான் மரித்தாலும் பிழைத்திருப்பேன், அவரோடு கூட பிழைத்திருப்பேன், நித்தியமாய் நான் அவரோடு கூட இருப்பேன். இந்த நிச்சயத்தை எனக்காய் அவர் வாக்குத்தத்தமாய் விட்டு விட்டு போயிருக்கிறார். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன். நீயும் நானும் சும்மா ஆராதிக்கல, நீயும் நானும் சும்மா அவரை மகிமைப்படுத்தல, சும்மா வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து உட்காரல. எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் வெற்றி அடையும் போது நீயும் நானும் நித்தியமாய் அவரோடு கூட அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை, எந்த பற்கடிப்பும் இல்லை, எந்த வேதனைகளும் இல்லை. ஓ, சிங்காசனத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தாமே இங்கே ஆவியானவரை கொண்டு நடத்தினது போல அங்கே அவர் கரத்தினால் நம்முடைய கரத்தை பிடித்து அவருடைய நடத்துதலை நம்முடைய கண்கள் பார்க்கும். தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. இந்த பிள்ளைகளை நீர் சாட்சியாய் நடத்தும். அநேக வியாதியின் படுக்கைகளை எடுத்து போடுங்க, பிரச்சனைகளை எடுத்து போடுங்க, போராட்டங்களை எடுத்து போடுங்க. அநேக புதிய நன்மைகளால் நிறைத்து நீர் அற்புதமாய் நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த பள்ளி கல்லூரிகளிலே முடித்த பிள்ளைகள், அவர்கள் அந்த ஃபீஸ் கட்டுவதற்கோ, கல்லூரிகள் கிடைப்பதற்கோ, நல்ல ஸ்கூல் கிடைப்பதற்கோ எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு நீரே உம்முடைய கரத்தை நீட்டி பிள்ளைகளை நடத்தும். அன்பு பாஸ்டருக்காக ஒரே ஒரு நிமிஷம் கண்களை திறங்களேன். உங்கள் பாஸ்டருக்கு நேராக ஒரே நிமிஷம் தான். எனக்கு அவருடைய சாட்சி நான் கேட்காமலே இருந்தேன். அந்த ஐபிசிஎம் அங்கே இதில் போயிருக்கும்போது தான் செய்தி கொடுத்து முடிச்சுட்டு சாப்பிடும்போது தான் ஐயா அந்த சாட்சி எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, அவர் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து எங்கேயோ இது நான், ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவரை பெருசாக சந்தித்ததில்லை. ஜேம்ஸ் அவங்க அப்பா அவரெல்லாம் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். தாமஸ் ஐயா இவங்கெல்லாம் நல்லா என் கூட ரொம்ப நெருக்கமாக. இவர் எப்போவுமே கொஞ்சம் சைலண்ட் ஆள். அவர் ரொம்ப சைலண்டாக இருக்கிறவரா, எப்போ பார்த்தாலும் வருவார். ஐயா ஸ்தோத்திரம், பொண்டாட்டி பிள்ளைங்களா, சிஸ்டர் நல்லா இருக்காங்களா கேட்டுட்டு காரில் ஏறுவார், இல்லை போய் வருவோம், எல்லாம் நல்லா தான் இருப்பார். ஆனால் அவருடைய சாட்சி நான் கேட்டது, எனக்கு அந்த சாட்சியை கேட்டதுக்கு பின்பு நான் எப்போ பலவீனப்பட்டாலும் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும்போதெல்லாம் ஐயாவை தான் நினச்சிப்பேன் நான். அப்போ நான் யோசிப்பேன், அவரையே இவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் நடத்துகிறார், என்னையும் நடத்துவார். எனக்கு ஒரு பெரிய பலன், அது பெரிய பலன். நான் யாராவது எனக்கு மேலே இருக்கிற பெரிய ஊழியர்களை எனக்கு ஆதாரமாக எடுத்துக்கும்போது இன்னும் நான் என்ன ஆகிடுவேன், டவுன் ஆகிடுவேன். ஆனால் இவருடைய சாட்சியை நான் எடுத்துக்கொள்ளும் போது எனக்குள்ள ஒரு பெரிய பலன் வருது. ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா, அவர் அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய நடத்தப்படுதலை பார்த்துக்கிட்டே இருப்பார். இதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய சாராம்சமே இதுதான். இப்படிப்பட்ட பாடுகளோடு ஊழியம் செய்கிறவர்களைத்தான் பரலோகம் உண்மை முத்தமான ஊழியக்காரனை என்று அழைக்கும். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, பரிசுத்தவான்களோடு எடுக்கப்படுகிற கூட்டத்தில் ஐயாவை கர்த்தர் எடுப்பார் என்று ஒரு விசுவாசம் இருக்கு. என்னங்க சபையாரில் அமைதியா நல்ல கைகளை தட்டி ஒரு மகிழ்ச்சி தானே அது. அவருக்கு பெர்க்மன் சாய் நான் அப்படியே சிந்தனை பண்ணிட்டே இருப்பேன். அடுத்தபடியாக எனக்கு தோணுன ஒரே ஒரு மனுஷன் அவர் தான். தொடர்ந்து அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்திற்காய், ஓடுகிற காரியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் இந்த ஐயாவை கொண்டு இந்த பகுதியை கர்த்தர் அசைப்பார், பகுதியுடைய ஜனங்களை கர்த்தர் அசைப்பார். அநேகர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வாங்க, அநேகரை பரலோகத்துக்கு நேராய் கர்த்தர் திருப்புவார். நல்ல நீண்ட ஆயுளை கர்த்தர் கொடுக்கணும், நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நல்ல பலத்தை கொடுக்கணும். இன்னும் கர்த்தர் அதிகமாய் அவரை நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.